உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எப்பேற்பட்ட பாவியும், எப்பேற்பட்ட துரோகியும், எப்பேற்பட்ட சத்துருவும் தன் துன்மார்க்க வழிகளை விட்டுவிட்டு, தன் அக்கிரம நினைவுகளை விட்டுவிட்டு, பாவத்திற்கு தன் ஜீவனை கொடுத்து பாவிகளை மீட்டு கொண்ட உயிரோடு இருக்கிற ஆண்டவராக இயேசுவை அவர்கள் தேடுவார்கள் என்றால், அவர்கள் வாழ்வு பரிசுத்த வாழ்வாக, வெற்றியின் வாழ்வாக, விடுதலை வாழ்வாக உயிர்த்த கர்த்தர் மாற்றி விடுகிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாஞ்சையோடு தேடிய மேரி மேதலேனும் மற்ற சகோதரிகளும் ஆண்டவராக இயேசுவை தேடி அந்த கல்லறை சென்றபோது உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுக்கு தோன்றி வாழ்க என்று சொன்னார். உலகிலே அரசியல் தலைவர்களையும் மத தலைவர்களையும் ஜனங்கள் வாழ்க என்று சொல்வார்கள். ஆனால் எந்த தலைவனும் தொண்டர்களை பார்த்து வாழ்க என்று சொன்னதே கிடையாது. ஆனால் நம்முடைய நித்திய தலைவனும், நம்முடைய நித்திய ராஜாவும், நம்முடைய நித்திய ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து அவரை தேடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கும், அவருடைய தொண்டர்களுக்கும், அவருடைய சீஷர்களுக்கும், அவருடைய ஊழியர்களுக்கும், அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவதிகளுக்கும் அவர் சொன்ன செய்தி என்ன என்று பார்த்தீர்களா? வாழ்க என்று சொன்னார். ஆமாம் நண்பானவர்களே, நம்மை வாழ வைக்கவே கர்த்தராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். நமக்கு வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தவே இயேசு உயிரோடு இருக்கிறார். வாழத் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கையெல்லாம் மாற்றி போட்டு நமக்கு புது வாழ்வு கொடுக்கவே இயேசு உயிரோடு இருக்கிறார். அவரை தேடக்கூடிய எந்த ஜாதியானும், எந்த மதத்தானும், எப்பேற்பட்ட பாவியும் யாருமே இயேசுவை முழு உள்ளத்தோடு தேடுவார்கள் என்றால், ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு வாழ்க என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கையை பரிபூரணமாக்குவார். அவர்கள் வாழ்க்கையின் தடைகளை நீக்குவார். அவருடைய வாழ்க்கையின் கோணலான இருளான பகுதிகளை மாற்றி போடுவார். வாழத் தெரியாமல் வாழ்ந்த காலங்களை எல்லாம் சீர்படுத்துவார். நம்மை அவர் வாழ வைப்பார். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை பாருங்கள். நானும் அவைகளுக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூரணப்படுத்தவுமே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்றார். குஷ்டரோகிகளை வாழ வைத்தார், சுகமாக்கினார். பாவிகளை சாவிலிருந்து தப்புவித்து வாழ வைத்தார், வாழ்வு கொடுத்தார். குருடர்களின் கண்களை திறந்து வாழ்வு கொடுத்தார். முடவர்களின் கால்களை சுகமாக்கி வாழ்வு கொடுத்தார். செத்தவர்களை உயிரோடு எழுப்பி வாழ்வு கொடுத்தார். பாவத்துக்காக அடிக்கப்பட இருந்த, கொல்லப்பட இருந்த பெண்ணை தடுத்து எதிரிகளை துரத்தி அடித்து அவளுக்கு வாழ்வு கொடுத்தார், பரிசுத்த வாழ்வு கொடுத்தார். ஆம், தான் மீட்டு கொண்ட ஜனங்களுக்கு பரலோகம்னு நித்திய வாழ்வையே கொடுத்த தான் நம்மை அழைக்க வந்தார். நித்திய வாழ்வு கொடுக்கும் தேவன். அவரை தேடுகிறவர்களுக்கு இந்த உலக வாழ்வு கிடைக்கும், புது வாழ்வு கிடைக்கும், ஆசீர்வாத வாழ்வு கிடைக்கும், மீட்பின் வாழ்வு கிடைக்கும், தடை நீங்கி வெற்றியின் வாழ்வு கிடைக்கும், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு கிடைக்கும், அபிஷேக வாழ்வு கிடைக்கும், புது வாழ்வு கிடைக்கும். புதிய புதிய அடையாளங்களை, அற்புதங்களையும் கொடுத்து தேவன் நம்மை வாழ வைக்கிறவர். இன்றைக்கு உலகில் மனிதர்கள் பிறர் வாழ்க்கை கெடுக்கிறவர்கள். மதங்கள் மனித வாழ்க்கையை சீரழிக்கிறது. ஜாதி, இனம், குலம், கோத்திரம் என்று சொல்லி மதங்கள் மனிதர்களை சத்துருக்களாய் மாற்றுகிறது. ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவனோ, ஆண்டவராக இயேசுவோ நம்மை வாழ வைக்கிறவர், வாழ்வை பிரயோஜனமாக்கிறவர், வாழ்வை காக்கிறவர், வாழ்வை உயர்த்துகிறவர், அந்த வாழ்வில் ஆச்சரியமானவைகளை நமக்கு தருகிறவர், நம்முடைய தலைமுறைகளை வாழ வைக்கிறவர், நம்முடைய சந்ததிகளை வாழ வைக்கிறவர். நாம் இழந்து போன நமது வாழ்க்கையில் எல்லா காலங்களையும் திரும்பி கொடுத்து நம்மை வாழ வைக்கிறவர். வாழ்க என்று சொன்னார் இயேசு. அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவை தேடக்கூடிய எவருமே வாழ்வார்கள், நலம் பெற்று வாழ்வார்கள், புது வாழ்வு வாழ்வார்கள், எதிர்கால ஆசீர்வாத வாழ்வு வாழ்வார்கள், பிள்ளைகள் எல்லாரும் வாழ்வார்கள். நம்மை வாழ வைக்கிற கர்த்தரையே இரவு பகலாக
நாம் தேடுகிறவர்களாக இருப்போமா? நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நேசரே, என் ஆண்டவராகிய இயேசுவே, எங்களை வாழ வைக்கவே எங்களுக்கு நீர் உயிரோடு எழுந்து உம்மை தேடும் போதெல்லாம் அந்த வாழ்வை புதுப்பிக்கிறீர், அந்த வாழ்வை சீர்படுத்துகிறீர், எதிர்கால வாழ்வை கொடுக்கிறீர், பிள்ளைகளின் எதிர்கால ஆசீர்வாத வாழ்வை தருகிறீர், தடைகளை நீக்குகிறீர். உம்மை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஆண்டவரே, நீர் வாழ வைக்கிற தெய்வம். என்னோடு ஜெபிக்கிறவர்கள் வாழ்வு புது வாழ்வாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.